சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியினுடைய தொடர் வகுப்பினை நாம் சிந்திக்கின்றோம். இந்த நல்லதொரு அவையினை அடியேனுக்கு அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடவாசல் புலவரையா தர்மயாதீன புலவரையா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி இந்த நல்லதொரு மையத்திலே அமைப்பாளராக பணி செய்து வரக்கூடிய மணிமாறனையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மாணவர்கள் அனைவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நூல் திருக்களிற்றுப்படியார். இந்த திருக்களிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை நமக்கு அருளி செய்தவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் அவருடைய பேர்லேயே அவருடைய இயற்பெயர் என்ன என்று தெரியல. எப்படி நம்ம மாணிக்கவாசக பெருமானை குறிப்பிடுகின்ற போது அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரியலன்னு திருவாத ஊரர், அவரோட ஊர் திருவாத ஊர், அவர் எப்படி திருவாத ஊரர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் இவரை திருக்கடவூர் உய்யவந்த தேவனார். என்னென்னா இவருக்கு ஒரு தீட்சாநாமம் அவருடைய குருநாதர் உபதேசம் பண்ணியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் தீக்கை கொடுக்கின்ற போது குருநாதர் அவருக்குரிய தீட்சாநாமம் அப்படின்னு ஒன்றை கொடுப்பார். பல பேர் என்ன செய்வாங்க, உலகியலில் இருக்கிறவங்க இந்த உலகியல் பெயரை அப்படியே தொடர்ந்து வச்சுக்குவாங்க. அருள் நிகழ்வுகளில் இந்த பெயரை பயன்படுத்துவாங்க, உலகியல் நிகழ்வுக்கு அந்த பெயரை பயன்படுத்துவாங்க. சில பேர் உலகியலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அருளியல் பெயரை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம சான்றுகள் பார்த்துட்டே போகலாம். அப்போ இவருக்கு இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியல. அவருடைய குருநாதர் அவருக்கு உய்யவந்த தேவநாயனார் அப்படின்னு ஒரு தீட்சா நாமம் கொடுக்கிறார். அந்த நாமம் என்னன்னா அவருடைய குருநாதர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய மாணவர் யாருக்கு குருநாதர்? திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனாருக்கு குருநாதராக விளங்குகின்றார். இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு இயல்பில் நம்ம ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம், ஞானிகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் தோன்றுவார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. அவர் திருக்கடவூரில் ஒரு ஆட்டு வாணிக குலத்திலே தோன்றியவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். அதனால தான் நம்ம எப்போவுமே குலம் குறித்து பெரிதாக ஒரு பெருமிதமோ அல்லது குலம் குறித்து ஒரு அடுத்தவரை ஒரு நிந்தை செய்தலோ கூடாது என்று சொல்வதற்கான காரணம், அங்கிருந்தும் நமக்கு ஞானத்திற்குரியவர்கள் வருவார்கள், அல்லது நம்ம யாரை இகழ்ந்துரைக்கிறோமோ அவரே ஒரு ஞானியாக கூட இருக்கலாம். அதனால் நமக்கு வரக்கூடிய வினை பன்மடங்கு பெருகி வரும். அதனால தான் என்ன செய்வாங்க, அந்த ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு அரசன் என்ன செய்கிறான், நீண்ட காலமாக ஒரு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி போய் ஏதோ ஒரு பொருள் கொடுத்து செய்கிறதல்ல. பிராயச்சித்தம் கழுவாய் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அந்த கழுவாய் செய்தல் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது. நாம் தான் கழுவாய் செஞ்சிட்டோமே, நம்ம ஏற்கனவே பிராயச்சித்தம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த தவறை செய்தீங்கன்னா முன்ன என்ன தண்டனை வந்ததோ அதை விட 2 மடங்கு தண்டனை வரும். திரும்ப உங்களுக்கு இந்த கழுவாய் பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ முதல் முறை அறியாமல் செய்கின்ற தவறுக்கு இந்த பரிகாரம் பிராயச்சித்தம் கழுவாயெல்லாம் உண்டு. அதை இந்த பாவம்னு தெரிஞ்சு அந்த கழுவாயெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுத்து திரும்ப செய்தீங்கன்னா அதற்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். என்ன செய்கிறான் அந்த அரசன், சிறு வயதில் இருக்கும்போது ஒரு முனிவர் என்ன செய்வாரா, அவர் கண் இல்லாத முனிவர், அவர் என்ன செய்வார், தவத்தில் இருக்கும் பொழுது அவர் கண்ணை திறக்க மாட்டார், திறந்து யாரையும் பார்க்க மாட்டார். அப்போ என்ன செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஒரு பசி வந்த உடனே என்ன செய்வார், அப்படி கையை நீட்டுவார். அப்படி கையை நீட்டின உடனே
யார் என்ன பொருளை வைக்கிறாங்களோ அந்த பொருளை அப்படியே சாப்பிட்ருவார். ஏன்னா அவர் பார்க்க மாட்டார், டிஸ்டைலிருந்து கலைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை பார்க்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவார், அதை அப்படியே சாப்பிட்ருவார். அப்போ இந்த அரசன் என்ன செய்கிறான், ஒரு நாள் வேட்டைக்கு போன போது, இளவரசனாக இருக்கும்போது போன போது, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்படியே அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு காட்டுக்கு சும்மா அப்பா உடனான்னு வரேன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருந்த போது இந்த சாணத்தை எடுத்து அவர் கை நீட்டும் போது அவரோட கையில் வச்சார். அவர் அப்படியே மகிழ்ந்தார். இது நடந்து ஒரு பல ஆண்டுகள் கழித்து அந்த மன்னனும் நல்லாட்சி பண்ணி ஒரு காலத்தில் என்ன செய்கிறான், ஒரு வாய்ப்பு, அவன் செய்த தவத்தினுடைய பயன் தேவலோகத்தில் அப்படியே போயிட்டு இந்திரனையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே யமலோகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யமலோகத்துக்கு போகிறான். அங்கே ஒரு பெரிய மலை, சாண மலையே அப்படி குவிஞ்சு கிடக்குது. இது என்னது, இப்படி ஒரு இந்த ஒரு இவ்வளவு அருமையான ஒரு உலகத்தில் இப்படி வந்து ஒரு சாணியை மலை மாதிரி குறித்து வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அரசன் கேட்குறான். கேட்ட உடனே, இது வேறு யாருக்கும் இல்லை, உன்னோடது தான். நீ இறந்த பின்னால் இங்கே வந்து இதை சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இதனால தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே, சரி இதை இதை வந்து தீர்க்கிறதுக்கு என்ன வழி, நான் நேராக இறைவனிடத்தில் போகணும், இதை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்ட உடனே, நீ வந்து போய் தான தர்மங்கள்லாம் செய், தான தர்மங்கள்லாம் செய்து சில பிராயசித்த வழிபாடுகள் எல்லாம் நீ செய்யுன்னு சொல்லி அங்கே சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி அவன் என்ன செய்கிறான், 2 வகையான தானங்களை மேற்கொள்கிறான். என்ன அப்படின்னா, கன்னி பெண்களுக்கு சில தானங்களை எல்லாம் செய்யலாம். அவங்கள கூப்பிட்டு அந்த தனியாக பர்ணசாலை அமைச்சு அரச போகங்களையெல்லாம் துறந்து அங்கே அவர்களுக்கெல்லாம் தானம் செய்து அவங்களெல்லாம் மாகேஸ்வர பூசைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் தனியாக இலைகள்லாம் வச்சு பரிமாறி அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கு. இதை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதான் ஒருத்தரை பற்றி எதுவும் தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். என்ன சொல்கிறாங்க, இந்த ராஜா வந்து பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி பரிசு கொடுக்குறாருன்னு வேறு விதமாக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த மலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் தான் சாணி வந்து அந்த மலையிலேருந்து ஒவ்வொரு கவலம் எடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ அந்த ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்துருக்கான். அவன் மனைவி கூட, அதாவது கற்பில் சிறந்த பெண், அவள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறா. இப்போ எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி அந்த கணவன் கேட்குறான். நான் அந்த முன்னால் அரசன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனுடைய வீட்டு வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சிச்சி இங்கே நிற்காத போ, அவன் வந்து பெண்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பொண்ணும் பொருளை கொடுத்துட்ருக்கான், இங்கே நிற்காத அப்படின்னு சொன்ன உடனே வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி இது வரைக்கும் ஊரில் அவனை பேசினவங்க எல்லாம் ஆளுக்கு அந்த சாணம் மேலே ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துட்டாங்க. கடைசியாக ஒரு கவலம் மிச்சம் இருந்தது. இப்போ நீங்கள் அதை கேவலமாக பேசி அந்த மீது இருந்த ஒரு உருண்டை சாணத்தையும் எடுத்து நீங்கள் உங்களுடைய பங்கில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னாள் அப்படிங்கிறது அந்த வரலாறு. அதனால் ஒருவருடைய குலம் குறித்தோ அல்லது அவர்களுடைய செய்தி குறித்தோ அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒருவரை முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் அவரை குறை கூறுதல் தவறு. அதனால தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, புறம் பேச வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். முதல்ல இவர்கள் சொல்லும்போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா, இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பயிற்சியாக செய்கிறாங்க. பல இடங்களில் ஒரு நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு புத்தகத்தை, ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து வச்சு ஒரு 10 பக்கம் 20 பக்கம் படிங்க, அதை படிச்சிங்களா இல்லையான்னு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்லாம் ஒரு இதை வச்சு நாள்தோறும் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய குருகுலத்தில் நாள்தோறும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வு, நம்மளுடைய திருக்கோயில்களில் நாள்தோறும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வு, நம்மளுடைய திருமடங்களில் நாள்தோறும் நடந்து கொண்டிருந்த நிகழ்வு. கற்றிலனாயினும் கேட்க அப்படின்னு வள்ளுவர் சொல்வதை போல நாம் நூல்களை எடுத்து படிக்க முடியினாலும் அந்த நூல்களை ஐயம் திரிபர கற்ற சான்றோர்களிடத்திலே கேட்டு நாம் அந்த செய்திகளை நாம் அதனுடைய நல்ல கருத்துக்களை, திரண்ட கருத்துக்களை, சாரங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் அந்த கேட்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளையெல்லாம், வகுப்புகளையெல்லாம், சொற்பொழிவுகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரியான நிறைய சத்சங்கங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்துவதற்கான காரணம்
நாம் எல்லோருமே என்ன செய்ய முடியாது, தேடி திரிந்து நல்ல நூல்களை எடுத்து கற்றுக்கொள்ள முடியாது. அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். நல்ல நூல் எதுன்னு தெரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும். அப்படியே நல்ல நூல் எதுன்னு தெரிந்து கொண்டாலும் அதனுடைய பழமையான தன்மையில் அந்த மொழி நடை, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இயல்பாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதை படித்தாலும் புரியுதா புரியலையா, இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகளால் நம்ம படிக்கிற வழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுட்டே வரோம். அப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு அடுத்த நிலை கேட்கல். கேட்குறதும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா யாரும் கேட்க வர்றதே இல்லை. வகுப்பில் முதல் வகுப்பில் மாணவராக நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல் வகுப்பில் வந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு கிளம்பி போனால் அடுத்து திரும்ப தேர்வு அன்றைக்கி அமைப்பாளர் கூப்பிட்டு தேர்வு எழுதுங்க அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதிட்டு அடுத்து எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதோட அந்த 3 நாள் வந்தால் நமக்கு வந்து படிப்பு முடிந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு உலகியல் கல்வி கற்றுக்கொள்வதற்கு நம்ம எத்தனை சிரமப்படுறோம். ஆனால் அது திரும்ப அடுத்த பிறவிக்கு வருமா, நமக்கு திரும்ப வருமா? இல்லைங்க, நான் இப்போ போன பிறவியில் நான் பெரிய டாக்டருங்க, அதனால் நான் இப்போ ஊசி போடுறேன் அப்படின்னு சொன்னால் தூக்கி உள்ளே வச்சுருவா. அப்போ நீங்கள் என்ன தான் முயற்சி, நான் பெரிய இன்ஜினியருங்க போன பிறவியில், அதனால் நான் இந்த முறை இந்த வீட்டை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் விட மாட்டாங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நான் போன முறை அப்படி இருந்தேன், அதை படித்தேன் இதை படித்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி, உலகியல் கல்வியெல்லாம் திரும்ப அடுத்த பிறவிக்கு வருமா அப்படின்னா வராது. ஆனால் இந்த அருளியல் கல்வி என்பது பல பிறவியிலே தொடர்ந்து வரும் நமக்கு. இதனுடைய படி ஆக இங்கு பெற்ற ஞானத்தினால் இனி நமக்கு பிறவி இல்லாமல் போகலாம், அல்லது நம்மளுடைய பிறவிகள் எத்தனை இருக்கோ அத்தனை பிறவியிலும் நமக்கு இந்த ஞானம் துணை வந்து இன்னும் மேலான நிலையை நாம் அடைவதற்கு உதவி செய்யும். அதனால தான் இந்த ஞான நூல்களை தேடி எடுத்து தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அவர் அந்த ஆட்டு வாணிகர் குலத்திலே தோன்றியிருந்தாலும் ஞானத்திலே முன் செய்த தவத்தின் பயனால், சென்ற பிறவி செய்த தவத்தினுடைய பயனால் ஞானம் கைவரப்பட்டு இருக்கின்றார். அப்போ அவருடைய திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய மாணவர் ஆளுடைய தேவநாயனார் என்பவர் திருக்கடவுருக்கு வரார். எப்போவுமே ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா அந்த ஊரில் போய் பார்த்த உடனேயே நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவோம் பழகுவோம். ஆனால் ஒரு ஊரில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட பழகினாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் அந்த நெருக்கமும் அந்த அன்பும் இருக்கும். அவர்களை பார்த்த உடனேயே சில பக்குவமான அவர்களுடைய பேச்சு நடத்தை இதெல்லாம் பார்த்த உடனே அவர்கள் பக்குவமானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி பக்குவமாக இருக்கக்கூடிய இவருடைய தன்மையை பார்த்து என்ன செய்கிறார், அவருக்கு ஞான உபதேசம் செய்கிறார். பக்குவமுள்ள ஆன்மாவுக்கு மட்டும்தான் இந்த உபதேசம் கிடைக்கும், எல்லா ஆன்மாவுக்கும் கிடைக்காது. பக்குவமுள்ள ஆன்மாவுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், உபதேசம் கிடைக்கும். மற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசம் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவ்வை பிராட்டி சொல்வதை போல் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவர் சொல்வதை போல, அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதை போல நம்ம என்ன வேண்டும் இறைவன்ட்டன்னா, இந்த உபதேசம் எனக்கு கிடைக்க வேண்டும்னு வேண்டும். அப்படி உபதேசம் எனக்கு கிடைக்க வேண்டும்னு இறைவனிடத்தில் வேண்டுனா அவன் என்ன செய்வான், ஒரு நாள் வேண்டுன உடனே கொடுத்துட மாட்டான். நாவுக்கரசருடைய வரலாறு, திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறுல பார்க்கிறோம் இல்லையா, திலகவதியார் எவ்வளவு காலம் வேண்டாங்க. திருநாவுக்கரசர் சிறு வயதிலேயே என்ன சமண சமயத்துக்கு போயிட்டார். என்னுடைய தம்பி மீண்டும் சைவ நன்னெறிக்கு வர வேண்டும்னு எப்போ இருந்து வச்சாங்க. எப்போ கலிப்பகையார் போர்க்களத்திலிருந்து இவங்க தந்தையும் ஆயும் இறந்த பின்னால், கலிப்பகையாரும் போர்க்களத்தில் இறந்த பின்னால்
தீப்பாய் போகும்போது உடன்கட்டை ஏறச் செல்லும் பொழுது தம்பிக்காக உயிர் தாங்கி நின்றார். அந்த தம்பியே பின்னால் அவரை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் நம்மையார் என்ன செய்தார்கள்? அத்தனை தொண்டுகளையும் செய்து கொண்டு என்னுடைய தம்பி மீண்டும் இந்த நன்னெறிக்கு வர வேண்டும் என்று ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, எத்தனை ஆண்டு காலம் தவம் செய்து பெருமானிடத்தில் நாள்தோறும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி நம்ம நாள்தோறும் உபதேசம் பெறுவதற்காக இறைவனிடத்தில் விண்ணப்பித்து கொண்டே இருந்தால் சாமி என்ன பண்ணுவாரா? ஒரு நாள், இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. என்ன பண்ணுவாரா சுவாமி? பல நாள் இவன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான், சாமி வாங்க சாமி வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கானே, இவன் பல்நாள் என்னை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. பல நாளாக கூப்பிட்டுருக்கிறான், சரி இன்னைக்காவது ஒரு நாள் போவோமே அப்படின்னு இறைவர் ஒரு நாள் கிளம்பி வந்துடுவான். அதை போல பல காலம் நாம் இறைவனிடத்தில் உபதேசம் வேண்டும் வேண்டும்னு கேட்கின்ற போது ஒரு நாள் இவன் தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறானேன்னு இறைவன் என்ன செய்வான்? இந்த உபதேசத்தை அருளுவான். படி இவர் அந்த உபதேசத்தை பெற்று அந்த உபதேசத்தில் தான் இவருக்கு அந்த தீட்சா நாமமாக உய்ய வந்த தேவநாயனார் என்கின்ற பெயரை அவர் சூட்டுகின்றார் என்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? நமக்கு கீழே பல வகைகள் இருக்குது. அந்த உபதேசம் சொல்லி ஞானத்தை கொடுத்து அந்த ஞான நூலையும் உடன் தந்து அருளுகிறார். அவருடைய குருநாதர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார் நூலையும் கொடுத்து அருளுகின்றார். அப்படியே பெற்றுக்கொண்டு இங்கே நம்முடைய தில்லை சிதம்பரத்திற்கு வந்து சேருகின்றார். அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அவருடைய குருநாதர் யார்? திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனாருக்கு குருநாதர் யார்? ஆளுடைய தேவநாயனார். ஆளுடைய தேவநாயனாருடைய குருநாதர் யார்? திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். அப்போ தன்னுடைய குருநாதர் அருளிய அந்த நூலுக்கு ஒரு உரை செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி ஒரு ஞானம், ஒரு நூலை உள்வாங்கின உடனே அதை இன்னும் விளக்கமாக செய்ய வேண்டும். நமக்கு பெரிய புராண நூல் விளக்க நூல் தான். திருத்தொண்ட தொகை முதல் நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணம் விரிநூல். அப்படி இந்த திருவுந்தியாருக்கு ஒரு விளக்கமாக திருக்களிற்றுப்படியார் அப்படிங்கிற அந்த ஞான நூலை இவர் இயற்றி நமக்கு தருகின்றார். அடுத்து இந்த திருவுந்தியாருக்கு பின்னால் தோன்றி அதற்குரிய விளக்க உரையாக இருக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி இந்த திருவுந்தியாரும் திருக்களிற்றுப்படியாரையும் அடுத்தடுத்த நிலையில் இந்த நூலை வைத்து போற்றுவது நம்முடைய மரபு. அந்த வகையில் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய திருவடிகளை வணங்கி, ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இப்போ நாம் அந்த திருக்களிற்றுப்படியார் நூலுக்கு உள்ள நுழையலாம். இதை முதல் பகுதி உபதேச இயல். நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, உபதேசம் பெறுவது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உயர்ந்த நிலை. முதல் நிலையாக ஒரு உபதேசம், அந்த முதல் நிலை தீக்கை பெற்று அப்புறம் அதில் பல்லாண்டுகள் ஒழுகி அதற்கு பின்னால் 2ஆம் நிலை பெற்று சமயம், அடுத்து விசேடம், அதற்கடுத்து 3ஆவதாக நிர்வாணம். இந்த வகை வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் தீக்கையும். அடுத்து குருநாதராக வரக்கூடியவர்களுக்கு 4ஆவது நிலையாக ஆச்சாரியம் அப்படின்னு சொல்லி குருபீடம் இருக்கக்கூடிய அந்த நிலையை அருள்வார்கள். அப்படி அந்த உபதேசம் பெறக்கூடிய நிலையாக இந்த முதல் பாடலை அமைக்கிறார். அதில் முதல் பாடலில் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மையப்பர்
அப்பரிசே வந்தளிப்பர். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், இப்புறத்தும் அல்லார்போல் நிற்பார் அவர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. என்ன சொல்கிறார்? இது மாதிரி சொன்னால் கட்டளை வாக்கியமாக சொன்னால் அதுக்கு உபதேசம் அப்படின்னு பேர், கட்டளை வாக்கியம் அப்படின்னு பேர். அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கட்டளை வாக்கியம் நம்ம படிச்சிருப்போம் தமிழ் இலக்கணத்தில் படிக்கும்போது. கட்டளை வாக்கியம் ஒவ்வொன்றுக்கும் வினா வாக்கியம், இது என்ன, ஏன், எப்படி, இப்படியெல்லாம் கேட்டால் ஆங்கிலத்தில் அதாவது டபிள்யூன்னு சொல்லுவாங்க. எல்லா கேள்விகள் எல்லாம் டபிள்யூவில் ஆரம்பிக்கும். வாட், ஒய், அப்படி எல்லாமே ஒரு டபிள்யூவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த தமிழில் வினாக்களை எழுப்பக்கூடிய இதுக்கு இந்த வினா வாக்கியம் அப்படின்னு பேர். அதை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு வந்து கட்டளை வாக்கியம் அப்படின்னு பேர். இப்போ அரசனுடைய இதெல்லாம் ஆணை, கட்டளை, அரச கட்டளை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை மீறக்கூடாது, செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு பொருள். இங்கே கட்டளை வாக்கியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அதை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆகணும். எப்படி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்? இப்போ நமக்கு நாம் இந்த பிறவியில் வர்றதுக்கு நமக்கு காரணமாக இருந்தவர் இந்த உலகுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அப்பா அம்மா. அடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய அப்பா அம்மா. இப்படியே ஆனால் இறுதியாக இறைவனுடைய அருளாணை தான் இருக்கும். அம்மையுமாக அப்பனுமாக இறைவன் இருக்கின்ற நிலை. நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா? குருமரபு சொல்லும் பொழுது இவருடைய குருநாதர், அடுத்து அவருடைய குருநாதர், அப்படியே போகும்போது நமக்கு மாண்டவர்க்குத்தாருக்கு முதல் குருவாக நந்தி பெருமான் இருக்கிறார் இல்லையா? அங்கணன் கையிலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கைய துழவம் நாரும் வேத்திட படை கொடுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம். அப்போ சீரடி கமலம் போற்றி என்று சொல்லி அந்த பாடல் வரும். அதில் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நம்முடைய குரு மரபிற்கெல்லாம் முதல் குருவாக இருக்கிறது அவர் தான், சிவபெருமான். சிவபெருமான் அடுத்து உபதேசம் செய்கிறார். யாருக்கு? உமையம்மைக்கு, நந்தி பெருமானுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். அதாவது நந்தி பெருமான்கிட்ட இருந்து அடுத்து சனகாதி முனிவர்கள் பெறுகிறார்கள். அதற்கப்புறம் அவர்களிடத்திலிருந்து சத்தியஞானி சினர்கள், அப்புறம் பரஞ்சோதி முனிவர், அதற்கப்புறம் மெய்கண்டார், அப்புறம் அந்த புறச்சந்தான குரவர்கள் வராங்க. மெய்கண்டார் இடத்துலேருந்து அருளந்தி சிவம், அருளந்தி சிவத்திடமிருந்து மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருக்கு அடுத்து உமாபதி சிவம். அப்படி அந்த மரபு இவர்கள் புறச்சந்தான குறவர்கள், அவர்கள் அகச்சந்தானவர்கள். ஆனால் முதல் நிலையில் இருக்கிறவர் வந்து நந்தி. அதாவது மானிட வர்க்கத்தாருக்கு குருவாக வந்தவர் நந்தி பெருமான். அதனால் அந்த குரு மரபு நாம் சொல்லும்போது எப்படி திருக்கையிலாய மரபு என்று நாம் சொல்லுகின்றோமோ அதை போல இந்த உலகில் அம்மையப்பராக யார் இருந்தாலும் அவர்களுக்கும் மேலாக ஒவ்வொரு நிலையாக அந்த கடந்து செல்லுகின்ற போது அது இறுதியிலே அம்மையப்பராக இறைவனுடைய இறைவு வடிவமாக இருக்கும் என்று சொல்லி இதில் சொல்கிறார். சிவனே தாயும் தந்தையுமாக இருக்கிறார். அடுத்து அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர். அவரே வந்து தான் உங்களுக்கு எல்லா அருளையும் செய்வார் அப்படின்னு இங்கே காட்டுகின்றார். என்ன அருள் செய்த? நம்ம அருள் பெறக்கூடிய நிலை பார்க்கிறோம். 3 வகை ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன ஆன்மாக்களினுடைய வகை? 3 வகை. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய 3 வகை ஆன்மாக்களுக்கும் இறைவன் என்னவாறு அருள் செய்கின்றான், எப்படி காட்சி கொடுத்து அருள் செய்கிறான்? நிறைய முறை சிந்திச்சிருவோம். விஞ்ஞானகலருக்கு அதான் மறதி என்பது நமக்கெல்லாம் இயல்பு. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பேடு நோட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம சில செய்திகளை எல்லாம் குறித்து வைக்கணும்.
இப்போ நிறைய செய்திகளை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்கும்போது இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே, இதை நம்ம ஏற்கனவே அங்கே படிச்சிருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டாலும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும், அப்படியே மறந்து போயிடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட குறிப்பு இருந்ததுன்னா, ஒரு குறிப்பேடு இருந்ததுன்னா அதை அப்படியே திருப்பி பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கிறோன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வரும்போது என்ன இது, இவருடைய திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனாருடைய குருநாதர் ஆளுடைய தேவநாயனாருடைய குருநாதர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அப்படின்ற அந்த குறிப்புகள்லாம் நம்ம இப்போ கேட்கும்போது முதல்ல அவர், அடுத்து இவர் அப்படிமா. கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 4 நாள் கழித்து, யார் முதல்ல திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனாரா, திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனாரா? ஏன்னா 2 பேருக்கும் ஒரே பேர். அப்போ யார் முதல்ல, யார் குரு, யார் சீடர்? மறந்துடும். அப்படி மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை குறிப்பிடு வைக்கணும். அம்மையப்பர் அப்பரிசையை வந்தளிப்பர். எப்பரிசு? முக்தி பரிசு. எப்படி அருளுவார், எப்படி நமக்கு ஞானத்தை அருளுவார்னா, விஞ்ஞானகலர்க்கு அறிவுக்குள் அறிவாய் நின்று அருள்வார், உயிருக்குள்ள அறிவாய் நின்று அருள்வார். பிரளயாகலருக்கு மான்மழு ஏந்திய அந்த வடிவத்தில் காட்சி கொடுத்து அருள்வார். அடுத்து சகல வர்க்கத்தாருக்கு மானிட சட்டை தாங்கி குருநாதராக வந்து தான் அருள் செய்வார். வேற எங்கேயும் நமக்கு அருள் கிடைக்காது. இப்போ நம்ம மனிதர்களாக இங்கே பிறவிக்கு வந்துட்டோம்னா நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே வடிவம் குரு வடிவம் தான். மானிட சட்டை தாங்கிய குரு வடிவம். எல்லாம் உடையான் குருவாகி வந்து என் அல்லல் தீர்த்தான் என்று உந்தீபர, அவன்தாள் தொழுவாம் என்று உந்தீபர. சிந்தையின் உள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தீபர, மடவாள் உடனே என்று உந்தீபர. இப்படி நிறைய ஞான நூல்களில் குருநாதரை பற்றி அவ்வளவு விரிவாக சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும்னா நமக்கு ஒரு வகுப்பு போதாது, ஒரு நாள் போதாது. குருநாதருடைய பெருமையை சொல்லணும், நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு தெரிந்த வகையில் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதை முழுமையாக அறிந்து கொள்ள நமக்கு ஆயுள் போதாது. அப்படி ஒரு சிறப்பு. அறியாதனை எல்லாம் அங்கு அறிவித்து, பிரியாதனை எல்லாம் பேசி, நெறியாரும் பக்குவத்தில் ஞானப்பால் அறுத்துவிக்கும் ஒரு சத்குருவை போல் உண்டோ தாய். இந்த குருநாதரை இந்த மாதிரி தாய் எப்படி நம்ம உடலுக்கு தாய், நம்ம குழந்தையாக இருக்கும்போது பட்டினத்தார் பாடுவார் இல்லையா, அந்த 10 பாடல்கள்லையும் எப்படி தன்னை பாதுகாத்தாள் தன்னுடைய தாய் அப்படின்னு பாடுவார். பையல் என்ற போதே பரிந்தெடுத்து ஒவ்வொன்றா அந்த அடிக்காமல் என்னை மார்மீதும் தோல் மீதும் போட்டு என்னை கீழே கூட கிடத்தாமல் என்னை தூக்கி வளர்த்த தாய்க்கு நான் எப்படி தீ மூட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் எல்லாம் வரிசையாக பாடியிருப்பார். அதுபோல் ஒரு குழந்தையை தாய் எப்படி பராமரிக்கின்றாரோ, குழந்தை அழுத உடனே அது எதற்காக அழுகிறது என்பதை அறிந்து, அது பசிக்காக அழுகிறதா, நோய்க்காக அழுகிறதா, இல்லை தன்னுடைய அருகாமைக்காக அழுகிறதா என்பதையெல்லாம் கவனித்து எப்படி ஒரு தாய் அந்த குறிப்பிட்ட காலம் வரை பாதுகாக்கின்றாலோ அதை போல ஒரு சீடன் பக்குவம் உருகின்ற வரைக்கும் அவனிடத்தில் அருகாமை இருந்து அவனுக்கு ஞான நூல்களை உபதேசித்து
அடுத்து தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அவனுக்கு சொல்லாமல் சில பாடங்களை எல்லாம் உணர்த்தி ஒரு ஞான குருவானவர் எப்படி இருக்கின்றார் என்பதையெல்லாம் இந்த பாடல் நமக்கு மிக விரிவாக காட்டும். அப்படி குருநாதராக வந்துதான் இறைவன் அப்பரிசே வந்து அளிப்பார். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார். இறைவன் எங்கு இருக்கின்றான்? அம்மையப்பர் நம்ம உடனே சொல்லுவோம், கைலாய மலையிலே இறைவன் வீற்றிருக்கின்றான். அம்மையோடு உமையம்மையோடு வீற்றிருக்கின்றான். அது எங்கே இருக்குது? நம்ம பார்க்குற இந்த கைலாயம் ஸ்தூல கைலாயம். நம்மளாம் நீங்கள் கைலாயம் போயிட்டு வரோம், கைலாய யாத்திரை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த கைலாயம் ஸ்தூல கைலாயம், சுக்கும கைலாயம் இன்னும் அங்கே இருக்குது. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பல லோகங்களை கடந்திருக்கு. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இந்த நட்சத்திர மண்டலம், அடுத்து இந்திரலோகம், சத்தியலோகம், விஷ்ணுலோகம், இதையெல்லாம் கடந்து பெருமானுடைய அந்த வீற்றிருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. அப்போ எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், எல்லாருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். அதை போல அந்த எல்லா உலகுக்கும் அப்பால் இருக்கின்ற பெருமான் இப்புறத்தும் அல்லார்போல் நிற்பார் அவர். அப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்வான்? இங்கேயும் வந்து அருள் செய்வார். எப்படி அருள் செய்வார்? குருநாதராக வந்து அருள் செய்வார் என்று இந்த முதல் பாட்டில் நமக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் என்று சொல்லி, அடுத்ததாக இரண்டாவது செய்தி. தம்மில் தலைப்பட்டார்வாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாமுணரின் தம்மில் நிலைப்படுவர் ஓர் இருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர்தாம் அத்தலை. தம்மில் தலைப்பட்டார்வாலே தலைப்பட்டு, இது என்னன்னா தம்மில் தலைப்பட்டார் சிவச்சார்புடைய ஒரு குருநாதரை சென்று அவர் வழி நிற்றல். தம்மில் தலைப்பட்டார்தாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாமுணரின். இப்போ என்ன செய்யணும்? ஒரு புதிதாக ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாரிடத்தை வழி கேட்போம்? ஏற்கனவே அந்த ஊருக்கு போய் அங்கே என்ன இருக்கும் நம்ம கேட்குறோம் இல்லையா? எங்கே நல்லா இருக்கும், எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஊருக்கு போய் வந்தவர்களிடத்தில் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு அவர்கள் என்னென்னது இப்படி இந்த நேரத்துக்கு இங்கே போனால் என்ன சாப்பிட கிடைக்கும், இந்த நேரத்துக்கு போனால் இந்த கோயில் திறந்திருக்கும், இந்த ஊரில் இங்கே தங்கலாம், இப்படி இந்த வசதிகள்லாம் அங்கே இருக்குது என்று சொல்லி முன்னரே அந்த ஊருக்கு சென்று அறிமுகமான ஒருத்தரை நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். அதை போல் அப்போ தான் அங்கே போக முடியும். இப்படி ஒவ்வொரு வித்தைக்குமே இப்போ நம்ம இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்கனவே வச்சுருந்து அதை பயன்படுத்தின ஒருத்தர்கிட்ட இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்படி ஒவ்வொரு செயலையும் நம்ம என்ன செய்வோம்? அந்த துறையில் கற்றுத்துறை போகியவர்களிடத்தில் சென்று அணுகி அவர்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்வோம். சரி, அப்போ இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இறைவனை பற்றிய ஞான நூல்களை கற்று உணர்ந்தவர்களிடத்தில் சென்று கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை சொல்கிறார், ஆச்சாரியனை வழிபட்டு தம்மை அறிதல். அப்படி வழிபட்டாலே என்ன ஆகும்? அடுத்தடுத்து ஆன்ம பக்குவம் நிகழும். ஆன்ம பக்குவம் நிகழ்ந்த பின்னால் தம்மில் நிலைப்படுவர் ஓரிருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர்தாம் அத்தலை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உபதேசத்தை கேட்ட உடனே நம்ம போயிடுமா அப்படின்னா அந்த உபதேசத்தை என்ன செய்யணும்? தொடர்ந்து செயல்படுத்தணும், கடைப்பிடிக்கணும் இல்லையா?
இப்போ டாக்டர் என்ன சொல்கிறார், போன உடனே ஒரு சர்க்கரை அது வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, நீங்கள் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டெய்லி காலையில் எழுந்துச்சு உட்காந்து டாக்டர் நம்மளை வாக்கிங் போக சொன்னார், டாக்டர் நம்மளை வாக்கிங் போக சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒன்றும் மாறாது. அப்போ என்ன செய்யணும்? என்ன சொன்னாரோ அதை செய்யணும். குருநாதர் ஞானத்தினுடைய வழி நின்று இதையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் விட்டுருணும். நமக்கு இயமம் நியமம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கணும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். வள்ளுவ பேராசான் சொல்றார், செய்ய தகுந்தவற்றை செய்யாமல் விட்டால் கிட்டும், செய்யத்தகாதவற்றை செய்தால் கிட்டும். அதான் சொல்றார், செய்தக்க அல்ல செய்யக்கெடும். செய்யக்கூடாததை செய்தால் அந்த செயல் கிட்டும். சரிங்க, அதுக்காக எதுவுமே செய்யாமல் பேசாமல் உட்காந்து அப்போ செய்தக்க செய்யாமையானும் கிடும். செய்ய வேண்டியவற்றை செய்யணும், இல்லைன்னா கெட்டு போய்விடும் அப்படின்னு அதை சொல்கிறார். அந்த மாதிரி அந்த நிலையாக்கி தலைப்படுவார்தாம் அத்தலை. எப்படி தலைப்படுவார் அப்படின்னு சொன்னால், குருநாதர் உபதேசித்த வழி தொடர்ந்து நின்று தன்னை உணர்ந்து பின்னால் தனக்குரிய தலைவனை உணர்ந்து அவனை குருநாதர் காட்டிய வழியில் சென்று அடைய வேண்டியது ஒவ்வொரு ஆன்மாவினுடைய கடமை. அப்போ அந்த கடமையை நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த தலைக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு நிலை, முக்தி நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த இரண்டாவது பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து மூன்றாவது பாடல், என் அறிவு சென்ற அளவில் யான் நின்று அறிந்தபடி என் அறிவிலார் அறிக என்று ஒருவன் சொன்னபடி சொல்லக்கேள் என்று ஒருவன் சொன்னான், எனக்கதனை சொல்லக்கேள் நான் உனக்கு சொல். இப்போ இந்த திருக்களிற்றுப்படியார் ஞான நூல் நம்ம ஏற்கனவே என்ன, இது திருவுந்தியாருக்கு அவர் ஒரு விளக்கமாக செய்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அதனுடைய விளக்கமாக வருகிறது அப்படின்னு சொன்னால், திருவுந்தியாரினுடைய முதல் பாடல், அதற்கு திருக்களிற்றுப்படியாரில் இருக்கக்கூடிய 4வது 5வது பாடல்கள் நம்ம பார்ப்போம். அடுத்து திருவுந்தியாரில் இருக்கக்கூடிய 2வது பாடலுக்கு 6, 7. அடுத்து 3வது பாடலுக்கு திருக்களிற்றுப்படியாரினுடைய 8வது பாடல். 4வது பாடலுக்கு 9வது 10வது பாடல். திருவுந்தியாரினுடைய 4வது பாடலுக்கு திருக்களிற்றுப்படியாருடைய 9வது 10வது பாடல் ஆக அப்படி நிறைய 5வது பாடல்னா அது திருவுந்தியாரில் இருக்கக்கூடிய 44 பாடலுக்கும் இங்கே இந்த 100 பாடல்களை விளக்கமாக நாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்காங்க. அந்தந்த பகுதியை நம்ம வரும்போது பார்க்கணும். நம்ம 3வது பாடல், இதெல்லாம் முதல் பகுதியை பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நூல் எதற்காக, என்ன காரணத்தினால எழுதப்பட்டது, இதில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரியான விளக்கங்களை எல்லாம் சொல்லக்கூடியதற்கு பாயிரம் அப்படின்னு பேர். பண்டைய கால மரபில் பாயிரம் அல்லது பணுவல் அன்று, பாயிரம் இல்லாமல் ஒரு நூல் வரக்கூடாது. அது 2 வகைப்படும், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். அது சிலது நூல் ஆசிரியரே பாயிரம் செய்திருப்பார். இன்னும் சிலதுக்கு நூலாசிரியருடைய ஆசிரியர், அவருடைய குருநாதர் செய்திருப்பார். இல்லைன்னா நூலாசிரியருடைய மாணவர் செய்திருப்பார். இப்படி அந்த வகைகள்லாம் வரும். அதை நம்ம அடுத்து சிந்திப்போம். இப்போ இதை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஞானம்
என் அறிவு சென்ற அளவில். இப்போ நமக்கு இந்த சித்தாந்தம் அப்படிங்கிற இந்த சொல்லே அறிவினுடைய முடிந்த முடிவு. சித்தம்னா அறிவு, அந்தம்னா முடிவு, அறிவின் முடிவு. இதாவது மேற்கொண்டு இன்னும் என்னென்ன வகையாக பகுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. மனித அறிவினை கொண்டு இதற்கு மேலே வேறொன்றை சிந்திக்க முடியாத அந்த முடிந்த முடிவுக்கு தான் சித்தாந்தம் அப்படின்னு பேர். என் அறிவு சென்ற அளவில் யான் நின்று அறிந்தபடி. அப்போ நம்ம என்னதான் நிறைய நாளும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். வள்ளுவன் சொல்கிறார், நீங்கள் என்னதான் நூல்களை கற்றுக்கொண்டு ஞானத்தை கற்றாலும் இயல்பாக உண்மை அறிவு தான் என்னவா நிற்கும், மிகுந்து நிற்கும். அதை தாண்டி இந்த நூல் சொன்ன கருத்துக்களை அதன் வழி நடப்பதெல்லாம் அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் வாய்த்து விடாது. இப்போ இந்த இடத்துல சொல்றார், என் அறிவியார் அறிக என்று ஒருவன் சொன்னபடி. இது என்னன்னா குருநாதர் சொன்னபடி. குருநாதர் சொன்னபடி இல்லாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். குருநாதர் என்ன சொன்னாரோ அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அப்படி அந்த அறத்தில் இருந்து வழுவுனோம்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம கொடு நரகங்களில் சென்று ஆட்படுவோம். அதுவும் கொஞ்ச காலம் இல்லை, பல ஊழிக்காலம் அங்கே நரகத்திலே கிடந்து துன்புற வேண்டும் என்பது தான் அதற்குரிய தண்டனை. அப்படி இந்த உபதேசம் ஏன்னா செய்து விடுவாரா அப்படின்னு கேட்டோம்னா, முன்பு சொன்னதை போல பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் உபதேசம் செய்வார்கள், எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க. சரி, அது அப்படி உடனே தெரிந்துருமானா சில ஞானத்தினுடைய வெளிப்பாடு சிலருக்கு உடனே தெரியும். சில பேர் என்ன செய்வாங்க, ஞானத்தினுடைய வெளிப்பாடு இருந்தாலும் இன்னும் சோதனைக்கு உட்படுத்தி திரும்ப திரும்ப சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை ஆசிரியர்கள் திரும்ப அந்த பக்குவ நிலையிலே இருக்கிறார்களா என்பதை பரிசோதித்து பின்னால் உபதேசம் செய்வார்கள். அவ்வளவு எளிதாக செய்ய மாட்டாங்க. ஒரு ஞான நூலை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. இப்போ நமக்கெல்லாம் எத்தனை எளிமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு உலகியல் படிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு எங்கே இருக்குது, எத்தனை இடங்களில் இருக்குது, அந்த அத்தனை இடங்களில் எந்த இடத்துல ரொம்ப பயிற்சி சிறப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னெல்லாம் தேடி நாம் ஒரு படிப்பை போய் படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இவ்வளவு உயரிய ஞான நூலை நீங்கள் உங்கள் இடத்துலையே இருங்க, அங்கேயே இந்த வகுப்புகள் எல்லாம் நடைபெறும், நீங்கள் ஊர்லேருந்து வந்து கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கங்கு இது போன்ற மையங்களை அவரவர்களுடைய ஊரிலேயே தக்க ஆசிரியர்களை கொண்டு இந்த பாடங்களை எல்லாம் முறையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒன்று எளிமையாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதனுடைய தன்மையை நம்ம எளிமையாக நினைத்திடக்கூடாது. ஒரு காலத்தில் இந்த ஞான நூல்கள் எல்லாம் யார் படிக்கணுங்கிற ஒரு விதியே இருந்தது. குறைந்தபட்சம் 2ஆம் நிலை தீக்கு எடுத்த நண்பர்களுக்கு தான் இந்த ஞான நூல்களை உபதேசம் செய்கின்ற மரபே இருந்தது. அதுவும் இப்படி தேடி வந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யார் ஆசிரியரை தேடி செல்கிறார்களோ அவர்களிடத்தில் பணிவிடை செய்து அதற்கு அடுத்து இந்த நிலைகளெல்லாம் பெற்றதற்கு பின்னால் அவர்களுக்கு ஞான உபதேசமாக வழங்கப்பட்ட நூல்கள் தான் இந்த அருள் நூல்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் நாம் போய் தேடுவோமா அப்படின்னு சொன்னால் யாரும் தேட மாட்டோம்.
அதனால் இதை உணர்ந்த பின்பாவது, இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பாவது, இந்த உபதேசத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டதற்கு பின்னாலேயாவது நாம் எல்லாம் போய் ஞானாசிரியரை தேடி, குருநாதரை தேடி உபதேசம் பெற்று இந்த உலகப்பற்றுகளில் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகப்பற்று இல்லாமல் இறை சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய குருநாதர்களால் நமக்கு எளிதாக நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளெல்லாம் அப்படி மிக எளிமையாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி நமக்கு மிக எளிமையாக நம்மை இந்த ஞான நூல்கள் வந்து அடையும்படியாக, நம்முடைய திருக்கரங்கள் எல்லாம் தவழும்படியாக இந்த ஞான நூல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றுக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எந்த ஒரு படிப்பையும் படிக்கணும்னா அதை படிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. முன்னெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம், நாம் படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சுட்டு அதில் நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரிந்துக்கிறதுக்கு தேர்வு வைப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதை படிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. இது பழைய முறை. என்ன பண்ணுவாங்க, அவர்களிடத்தில் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்காக சில பரிசோதனைகளை ஆசிரியர்கள் செய்வாங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஞான நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி பணிவும் பொறுமையும். ஞான நூல்களை கற்றுக்கொள்ளணும்னா, ஞான நூல் மட்டும் இல்லை, எதை ஒன்றை கற்றுக்கணுன்னாவே பணிவு வேணும். அப்போ இந்த ஞான நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பணிவு எப்படி இருக்கணும், பன்மடங்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த ஞான நூலை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த பணிவும் பொறுமையும் அவர்களிடத்தே இருக்கின்றதா என்பதை பலகாலம் சோதித்த பின்னால் தான் அவர்களை சேர்த்துக்கொள்வார். அப்படி மாணவராக சேர்ந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ நமக்கு எப்படி படிநிலை இருக்கு இல்லையா, 1வது படித்து அங்கே இருக்கக்கூடிய பாடம்லாம் நல்லா ஒன்றா, அடுத்து 2வது, இன்றைக்கி எல்லாம் ஒன்றாயிடுச்சு. அப்போது அந்த தேர்ச்சி வச்சு அடுத்த நிலை இல்லையா, நீ அதை படி. ஒருத்தர் போய் கேட்டார், ஒவ்வொருத்தர் நம்ம சொல்கிறத கேட்டிருப்போம். எதற்காக செய்கிறோம்னே தெரியாமல் அதை செய்தோம்னா அப்படி தான். நான் யார் தெரியுமா, 35 வருஷமாக கோயிலுக்கு வரேன். 35 வருஷமாக கோயிலுக்கு வரேன். அப்போ அது இது இறைவனுடைய கருணையினால் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பணிவு. நான் 35 வருஷமாக கோயிலுக்கு வரேன்னா அது வானம். அதில் போய் கேட்குறாரு ஒரு ஆசிரியரிடத்தில், ஐயா நான் இந்த புத்தகமெல்லாம் படிச்சிட்டேன், நான் சித்தாந்தமெல்லாம் படிச்சிட்டேன், அடுத்து என்ன படிக்கிறது? அதையே படி. மகள கிராமத்தில் முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, படித்தவ மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு. படித்தா அதன்படி நடக்கும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்டால் அதன்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா கற்றதனால் ஆய பயன் என்கொள், எந்த பயனும் இல்லை. வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த வாளறிவன் அப்படிங்கிறதுக்கு இறைவன் அப்படிங்கிறது ஒரு பொருள், குருநாதருங்கிறது ஒரு பொருள். நீங்கள் என்ன தான் கற்றுக்கொண்டாலும் குருநாதரை வணங்கலைன்னா நீங்கள் எத்தனை கற்றிருந்தாலும் அதனால் பயனில்லை. அப்போ ஞான நூல்களை கற்றுக்கொள்வதற்கும் பணிவு வேணும், கற்றுக்கொண்டதற்கு பின்னும் பணிவு வேணும். அவங்க சொல்கிறார் இல்லையா ஞான சம்பந்தர், கற்க இடர்பட்டு மிக கற்றனையெல்லாம் கற்றவர்வால் சென்று தர்க்கமிட்டு நாய் போல சல்லெனவும் வெள்ளம்தாள் விரிசடையார்க்கு
உள்ளம் அடங்க அல்ல. எதுக்காக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஞான நூல்களை? உள்ளம் அடங்குவதற்காக கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்க. சிவஞான சித்தியாரில் இப்படி சொல்லியிருக்கு, அப்படின்னு சொல்லலை, அது இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் இது இப்படி தான் சொன்னாங்க, இவர் இப்படி சொல்கிறார், இவர் சொல்கிறார், நான் இப்படி சொல்கிறேன், நீ இப்படி சொல்கிற, அப்படி சண்டையிடுவதற்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கு. ஒரு சான்றுக்காக சிவஞான சித்தியார்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஞான நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது சொல்லப்பட்ட கருத்துக்களில் இது இருந்தது, அது தாழ்ந்து அவர் இப்படி இவர் என்ன அந்த இப்போ என்ன உலகத்தில் இந்த பட்டிமன்றம் அப்படின்னு வந்துருச்சு. இது பெருசா அது பெருசான்னு உக்காந்துக்கிட்டு கத்தி. அப்படி கற்றவர்கள் கற்க இடர்பட்டு, ஏன்னா இந்த நூலை கேட்கறது என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளவு காலம் பணிவோடு இருந்து குருநாதரிடத்தில் பணிவிடையெல்லாம் செய்து கற்றுக்கொண்ட அந்த ஞான நூல் எதற்கு பயன்படணும்? இறைவனை அடைவதற்கு பயன்படணும், உள்ளம் அடங்குவதற்கு பயன்படணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் கற்றுக்கொண்டதையெல்லாம் தர்க்கமிட்டு, அதுவும் கற்றவர்பால், இப்போ கல்லாதவர்கள்பால் சொன்னால் அவங்க அப்படிங்களாங்க, அவர் பெரியவருங்க, அவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் கற்றவர்களிடத்திலே சென்று நான் சொல்லக்கூடிய கருத்து தான் உயர்ந்தது அப்படின்னு வாதமிடுவதற்காக இந்த என்ன செய்யும் அப்படின்னா, அதை எதற்காக சொல்கிறார், அதற்கு உதாரணம் காட்டுறாரு பாருங்க. நாய் போல இல்லைனவோ, நாய் என்ன பண்ணுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அந்த ஏரியாவுக்குள்ளே இன்னொரு நாய் வந்ததுன்னா இது கூடாது, உடனே ரெண்டு வல் மாற்றி மாற்றி குலைச்சிக்கிட்டு இருக்கும். இதில் அதனுடைய இயல்பு நாய் போல் இதுவும் கத்தும் அதுவும் கத்தும் இதுவும் கத்தும் இதுவும் கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், யார் குரல் வசந்து போகுதோ, யார் ஏரியாக்காரரோ அவர் உள்ள 2 பேர் மற்ற வெளியில் ஓடி போயிடுவார். இப்படியெல்லாம் புலவர் இதுக்குள்ளே தர்க்கம் அடங்குவது நமக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. வில்லிபுத்தூர் புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுடைய அறிவை சோதித்து அவங்களுடைய காதை துரட்டினால் அறுத்ததும், அதற்கு பின்னால் அருணகிரிநாதர் அவரை வெற்றி கொண்ட அந்த வரலாறு, இதையெல்லாம் நம்ம நிறைய சான்றுகள் பார்க்கிறோம். அதே போல் சமயத்தும், இந்த சமயம் பெரியது, இந்த சமயத்திற்காக அந்த சான்றோர்கள் வாதிடக்கூடிய அந்த காட்சிகளையெல்லாம் நம்ம மாணிக்கவாசகருடைய வரலாறு, ஞானசம்பந்த பிள்ளையாரினுடைய வரலாறு, இதில் எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ அந்த கற்றது எதற்காக அப்படின்னா, இந்த நாய் போல் ஒரு நாய் இன்னொரு நாயை குறைத்து கொண்டிருப்பதை போல சல்லுன்னு குறைத்து கொண்டிருப்பதற்காக அல்ல. அது எதற்காக அப்படின்னு சொன்னால், இறைவன்பால் நம்முடைய உள்ளம் அடங்கி இருக்கணும். அதனால தான் ஞானிகள் என்ன செய்வாங்க, பேச மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. அதாவது என்னென்னா, வாயை கட்டுப்படுத்தணும். வாயை கட்டுப்படுத்தணும்னா, வாயை நம்ம 2 இதுக்கு பயன்படுத்துகிறோம். பல பேர் ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். நேரமும் எதையாவது ஒன்று போட்டு நின்றுக்கிட்டே அரைச்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு டக்குன்னு பார்த்தா புரியுற மாதிரி இருந்தால், இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஏன் உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுருக்குன்னு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி எது நடந்தால் என்னென்ன அப்படியே சாப்பிட்டுருக்கிறதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை மறந்துடுவாங்க, சாப்பாட்டையே மறந்துடுவாங்க. வெட்டியாக ஏதாவது அவன் இதை பண்ணிட்டான் இவன் அதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் உட்கார வச்சுட்டு சலசலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டையுமே குறைச்சிக்கணும். அப்போ தான் உடல், அதாவது சாப்பிட்றதுக்கு வாயை கம்மி பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது, பேசுறதுக்கு வாயை கம்மி பண்ணோம்னா உயிருக்கு நல்லது. அதனால் ஞானிகள் என்ன செய்வாங்க, இப்படி போய் சொல்ல என்று கற்றவர்கள்பால் சென்று தர்க்கம். அதே மாதிரி அல்லாதவர்க்கு ஞானத்தை உபதேசம் செய்தோம், நமக்கு தான் தொல்லையாக போகும். அதையும் குறிப்பிடுறாங்க. அது நமக்கு ஒரு கதையில் சொல்லுவாங்க, ஒரு குரங்கு குளிரில் அப்படியே துன்பத்தில் வாடி இருக்கும்போது ஒரு தூக்கணா குருவி, இப்போ சின்னதாக இருக்கிற நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு மழைக்காலம் வருதுன்னு நான் கூடு கட்டிட்டேன்,
உனக்கு என்ன கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, நீ போய் ஒரு நல்ல வீடு கட்டிக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு தூக்கணாங்குருவி வந்து உபதேசம் பண்ணுது. உபதேசம் பண்ண உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், ஓ உனக்கு வீடு இருக்கிற திரும்பியில் நீ பேசுறியான்னு சொல்லி அதோட கூட்டை பிச்சு எழுந்துச்சான். அதனால் பொல்லாதவருக்கு போய் என்ன சொல்லக்கூடாது, உபதேசம் சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், யார் சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொல்லணும். இப்போ நம்மளாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நடு ரோட்டில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒரு நல்லவர் கொஞ்சம் தடுமாற்றத்தில் வந்துட்டார், ஐயா கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படின்னா அவர் போயிடுவார். இதே அவன் இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போய் ஓரமாக போனீங்கன்னா நீ என்ன ஓரமாக போக சொல்கிறதுன்னு நாளை போய் நம்மளை ஓரமாக தள்ளி விட்டுருவான். அப்போ என்ன பண்ணணும், அவன்கிட்ட உபதேசம் பண்ணக்கூடாது, நாமளா அப்படியே ஒதுங்கி போயிடணும். அதை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்குவமுள்ள ஆன்மாக்கள் வந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, உபதேசம் செய்வார்கள். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லிவிடுவாங்க, இன்னைக்கு பேசுகிறதில்ல மௌனம், இன்றைக்கி வந்து நாங்கள் உபதேசம் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி முடிந்த அளவுக்கு அந்த மாதிரி அவர்களுடைய தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய இயல்பு வெளிப்படும். நீண்ட காலம் ஒருத்தர் நடிக்க முடியாது இல்லைங்களா. நம்ம என்ன சொல்கிறோம், நீண்ட காலம் ஒருத்தர்கிட்ட நடிக்க முடியாது. அப்போ நம்முடைய இயல்பு ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டே தீரும். அந்த இயல்பு வெளிப்படுகின்ற வரை ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மை சோதித்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சோதித்த பின்னால் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். அப்படி எனக்கு என்னுடைய குருநாதர் உபதேசம் செய்கிறார். அதற்கு பின்னால் அந்த ஞான செய்திகளை எல்லாம் நான் என்ன சொல்கிறேன், இப்போ உள்ளவர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், காலந்தோறும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருந்தால் நமக்கு புரியுமா? அப்படின்னா நம்ம காலந்தோறும் மாற்றம் ஏற்பட அதுக்கு தகுந்தாற் போல் மூல நூலை மாற்றாமல் அதில் சொல்லப்படக்கூடிய சான்றுகளை எல்லாம் மாற்றி கொஞ்சம் விளக்கங்களை எல்லாம் மாற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா. பண்டைய உரைகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பழமையான நூல்கள் சித்தாந்த நூல்களுக்குரிய பழைய உரைகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் திருக்குறள் நமக்கு படித்தோன்னே ஓரளவுக்கு புரியுது இல்லையா. அந்த திருக்குறளுக்கு உரை எழுதின ரொம்ப பழமையான உரையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த உரையை படிக்கிறதுக்கே நமக்கு தனியாக ஒரு உரை வேணும். அப்படி இருக்கும், அவ்வளவு கடின நடையாக அந்த உரைகள் இருக்கும். அப்போ அதை என்ன செய்கிறாங்க, அடுத்து வந்த உரையாசிரியர்கள் அந்த கடின நடையிலிருந்து மாற்றி நமக்கு எளிய நடையில் சில உரைகளை கொடுக்குறாங்க. அதற்கு அப்புறம் அதை படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடத்திலிருந்து பெற்ற அனுபவம், தன்னுடைய அனுபவம், இதையெல்லாம் சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி இன்னும் எளிமைப்படுத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எளிமைப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம இந்த நூல்களை ஓரளவிற்காவது கற்று உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி இறைவன் சொரூப நிலையில் இருக்கும்போது அவனை அறிய முடியாது, மூல நூலாக நேராக இருக்கும்போது நம்ம அனைவராலும் கற்றுக்கொள்ள முடியாது, ஞானிகள் சென்று பற்றி கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து இறைவன் தடத்த நிலையில் வரும் பொழுது அதற்குரிய பக்குவாக்கள் போய் பற்றி கொள்கிறார்கள். அடுத்து நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் இறைவன் என்ன செய்கின்றான், திரும்ப அவனே தேடி வந்து இப்படியெல்லாம் தான் இருப்பதை உணர்த்தி நம்மை ஆட்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதை போல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரு பரம்பரை வரிசையாக ஒவ்வொருவரிடத்திலிருந்து அடுத்து அதற்கடுத்து மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், அப்படி அந்த மரபு அடுத்து நமக்கு வந்து கமலைஞான ஆசர், அதற்கடுத்து குருஞான சம்பந்தர், இதனால் அப்படியே வரிசையாக இன்றைக்கி வந்து 27வது குருமகா சன்னிதானங்கள் இருந்து அருளாட்சி நடத்துகின்றார்கள். அப்படி அந்த ஞானத்தை கொண்டு வந்து வரிசையாக அடுத்து அடுத்து அந்த சிஷ்ய பரம்பரை, குரு பரம்பரை,
சிஷ்ய பரம்பரை, அந்த குரு சிஷ்ய பரம்பரை, அதாவது சீடர்களாக சிஷ்ய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. குருஸ்தான் குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பரம்பரை வழியாக, ஏன்னா பரம்பரை அப்படின்னு சொன்னாலே அடுத்த வாரிசு அவர்கள் துறவிகள், அவர்களுக்கு அருள் வாரிசாக நம்ம சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு அடுத்து வரதான் கலை வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அருள் வாரிசாக ஒருவரை நியமித்து நாம் செய்து வந்த அந்த பணிகள் தடையறாது மீண்டும் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த அருளாட்சி, எப்படி உலகியல் ஆட்சியை ஒரு மன்னர் தனக்கு அடுத்து தகுதியான ஒருத்தரை, அப்போல்லாம் அந்த மரபு இருந்தது, அடுத்து தன்னுடைய மகனை அதுக்காக தயார் பண்ணுவாங்க, அப்படி இருந்தது. அது மாறி இன்னைக்கு மக்களாட்சி முறை வந்துருச்சு. அதுபோல் அருளாட்சி நிலையில் பக்குவமுடையவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகளை, இந்த ஞான நூல்களை எல்லாம் உபதேசம் செய்து இதன் வழி இன்னவாறு நிற்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வகுத்து கொடுத்து அதன் வழி தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஞான பரம்பரை திருக்கைலாய ஞான பரம்பரையிலே வந்து அந்த பேற்றினை நமக்கெல்லாம் அருளி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அடுத்து செய்யுளினுடைய இந்த பாடத்தினுடைய 4வது பாடல். அகலமாய் நின்ற அம்பலத்துயம் கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூல மலம் அகல ஆண்டான் தான் மாணவக என்னுடனாய் வந்து. இப்போ இதுதான் இந்த 4வது பாடல். நீங்கள் திரு உந்தியார் எடுத்து வச்சிங்கன்னா அதனுடைய முதல் பாடலுக்கு உரிய விளக்கம். அது அகலமாயின்னு தொடங்கும் இல்லையா, வந்ததென்று உந்தீபர, தானாக தந்ததென்று உந்தீபர. அடுத்த முறை அதை எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு எடுத்து வைக்கல. அதை அடுத்த முறை வரக்கூடிய அடுத்த வகுப்பில் திரு உந்தியாரையும் எடுத்துடுவாங்க. வாய்ப்பு இருந்தால் 2ஐயும் சரி, நம்ம ஏற்கனவே சிந்திச்சிட்டோம், நம்ம தான் உடனே மறந்துடுறோமே. அதனால் ஒரு வாய்ப்பு இருந்தால் 2ஐயும், ஏன்னா காலம் ரொம்ப கடந்துகிட்டே இருக்குது, அதனால் நான் அந்த குறிப்பு மட்டும் சொல்கிறேன். இந்த பாடல் திருவுந்தியாரனுடைய முதல் பாடல் உரிய விளக்கம். அகலமாய் நின்ற அம்பலத்து எம் கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூல மலம் அகல ஆண்டான் தான் மாணவக என்னுடனாய் வந்து. இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? முன்பு சொன்னது தான், இறைவன் அவன் இயல்பில் அப்படியே இருப்பான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இறைவன் இறங்கி வரான். அவன் இறங்கி வர்றதுனால அவனுக்கு ஏதாவது நன்மையா? இல்லை. ஆனாலும் ஏன் இறங்கி வருகிறான் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாம், நம் போன்ற உயிர்கள் எல்லாம் உய்வு பெறும் பொருட்டாக அவன் என்ன செய்கிறான்? இறங்கி அருள் செய்கிறான். அதனால் என்ன செய்ய, இந்த உயிர்கள் இறைவன் அகலமயமாய் நின்ற அம்பலத்து எம் கூத்தன், அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன். நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துக்கும் முதல் பாடல்ல அம்மையப்பர் எல்லா உலகத்துக்கும் அப்புறத்தார், அப்புறத்தில் இருக்கிறவர் திரும்ப என்ன பண்றார்? இப்புறத்துக்கும் வந்தார் என்று காட்டுறார் இல்லையா. அதனால அந்த ஆச்சாரிய வடிவம் தாங்கி சகலமயம் போல் உலகில் தங்கி. எப்படி சகலமயம் போல் உலகில் தங்கி அப்படின்னா, இறைவன் தான் என்ன செய்கிறான்? மானிட சட்டை தாங்கி நம்மை போலவே நம்மை பிடிப்பதற்காக இறைவன் அப்படி வருகிறான். ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நூல்களை, ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு சான்றுகளை கொண்டு வேறு வேறு சொற்களை கொண்டு ஒரே செய்தியை தான் திரும்ப சொல்லும். திருமந்திரம் சொல்வதை போல என்ன சித்தாந்தம் முழுக்க பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல பசு பாசம் அனாதி இல்லையா. அந்த பாடலில் சொல்லுவார், பதியினை அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. இப்போ இங்கே பதி என்ற ஒன்று, பசுபாசம்ங்கிற 2 பொருள். பதி இறைவன், பசு உயிர்கள்,
பாசம்ங்கிறது ஆணவ கண்மம் மாய், அந்த மூலம் மலங்கள் 3. இப்போது இந்த உயிர் நினைத்து இந்த மலங்களை நீக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை சென்று அணுகாது. இந்த பசுவும் பாசமும் என்ன பண்ணாது? பதியினை சென்று அணுகாது. ஆனால் பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. அப்போ இறைவனே அணுகி வந்தால்தான் நம்மால் என்ன செய்ய முடியும்? இறைவனை பற்றி கொள்ள முடியும். அப்போ என்ன சொல்கிறார்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின் மாணிக்க. எதனால் சொல்கிறார்? அவருக்கு குருநாதராக வந்து, இறைவனே குருநாதராக வந்து திருப்பெருந்துறையில் அருள் செய்தார். அவர் உணர்ந்துக்கிட்டார். அவர் கூட கூட மற்ற இருக்கிற படை வீரர்கள்லாம் உணர்ந்துக்கிட்டாங்களா? இல்லை. இப்போ இதுதான் நமக்கு சான்று. எது பக்குவமுடைய ஆன்மா, எது பக்குவம் இல்லாத ஆன்மா அப்படிங்கிறது நம்ம அதை கொண்டே தெரிஞ்சிடும். ஒரே ஆசிரியர் தான், ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துகிறார். ஆனால் இருக்கின்ற 50 மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் மாறுபடுது இல்லையா? அப்போ ஆசிரியரிடத்தும் பாடத்தும் நாம் அணுகுகின்ற முறையில் தான் அந்த வெற்றி அது இருக்கின்றது என்பதைப் போல இங்கே என்ன செய்யும்னா, பக்குவப்பட்ட ஆன்மா தான் குரு பக்தியில் நிற்கும். அதுதான் குருவே சிவம் என கூறின நந்தி என்பதை உணர்ந்து கொள்ளும். அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும். அதுதான் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும். அதுதான் என்ன செய்யும்? தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் என்பதை உணர்ந்து கொள்ளும். அதுதான் அந்த பக்குவமுள்ள ஆன்மாதான் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பதை உணர்ந்து கொள்ளும். அந்த பக்குவமுள்ள ஆன்மாதான் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்பதை உணர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட குரு என்ன செய்கின்றார்? இறைவன் குரு வடிவம் தாங்கி மாணவக என்னுடனாய் வந்து, என் கூடவே வந்து, நான் இந்த உலக மாயையில் சிக்காமல், இந்த மலங்களோடு சிக்காமல் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கும்படியாக. இப்போ என்ன செய்கிறாங்க? நம்ம பாடம் படிக்கும்போது என்ன செய்வோம்? வீட்டில் இருந்தால் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, அவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டோம். அப்போ ஹாஸ்டலுங்கிறது என்ன இடம்? அங்கே வந்து பாடம் மட்டும்தான் படிக்க முடியும். இப்போ இன்றைக்கி பல வசதிகள் வந்துருச்சு. அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வெளியில் வர முடியாது. அதிகம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாங்க. 6-7 மணிக்கு ஆளை காணனா தேடி போய் பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப உள்ளே அடைச்சிடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அது போல் ஒரு கட்டுக்கோப்பில் என் உடனாகவே இருந்து என்னை எங்கேயும் போக விடாமல் அப்படியே ஒரு கயிறு கொண்டு கட்டி என்னை வைத்திருப்பதைப் போல குருநாதராக வந்து என்னை போல, சரி வா பார்ப்போம், அப்படியே வெளியில் போய் பார்த்துட்டு வருவோம் இந்த உலகமெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படி என்னுடனே வந்து சரி இதெல்லாம் வேண்டாம், நல்லா இல்லை, நம்மளுடைய இடத்துக்கே போயிடுவோம், போய் உட்காந்து இறைவனை சிந்தித்தாலாவது இந்த உயிருக்கு புண்ணியமாக இருக்கிறதையெல்லாம் பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவகனாக இருக்கக்கூடிய என்னோடு வந்து, அவன் யார்? அவனுக்கு எந்த நிலையும் தேவையே இல்லை, அவன் இயங்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. ஆனாலும் அவன் இயங்கி மானிட சட்டை தாங்கி வந்தது போன்ற உயிர்களை உய்வு பெறச் செய்வதற்காகவே. இந்த உயிர்களை உய்வு பெறச் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் உடையவன் என்பதனால இறைவனுக்கு பித்தன் என்று பேர். அப்படிப்பட்ட இறைவன்தான் இங்கே நமக்கு குருநாதராக வந்து உபதேசம் செய்து, அந்த உபதேசத்தின் வாயிலாகவும் உடனிருப்பதன் வாயிலாகவும், உடனிருத்தல்னால் எப்போவுமே உடலை கொண்டு உடனிருத்தல் இல்லை, நம்முடைய அறிவிலே சிந்தையிலே. நான் சொன்னார் இல்லையா, சிந்தையின் உள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தீவர என்று திருவுந்தியாரில் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் சொன்னதைப் போல, எப்போதும் நம்முடைய சிந்தையிலே நம்முடைய குருநாதர் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்கின்ற சிந்தனையோடு அல்லன நீக்கி நல்லன செய்து அவத்தை போக்கி சிவத்தையே சிந்தித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு குருவருள் வாய்த்திருக்கின்றது என்று சொல்லி குருவருளை நீள நினைந்து இன்று இத்தோடு இந்த
4வது பாடலோட நாம் இன்றைய பாடத்தை நிறைவு செய்து அமைகின்றோம். இதில் ஏதேனும் எங்களையும் அறியாமல் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் எங்கள் ஞானாசிரிய பெருமகனார் சித்தாந்த சைவச்சுடர்மணி சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.